தனக்கென பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர் தளபதி விஜய். நடிகர் விஜய் மாஸ்டர் படத்தை அடுத்து மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தனது 67வது படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் பூஜை நேற்று சென்னையில் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது. ஆனால் படக்குழு ஒரு போட்டோவை கூட வெளியிடவில்லை. தொடர்ந்து படப்பிடிப்பும் தொடங்கப்பட்டிருக்கிறது. விஜயின் 67வது படம் ஹாலிவுட்டில் வெளியான ஏ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் என்ற படத்தை தழுவி உருவாகி இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் இப்படம் குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த படத்தில் நடிகர் விஜய் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு வேடத்தில் நடிக்கப் போகிறாராம். நரைமுடி கலந்த தாடிமீசை வைத்தபடி அவரது கெட்டப் உருவாக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மனைவி மகளுடன் வாழ்ந்து வரும் ஒருவன் எதிர்பாராத விதமாக எப்படி கேங்ஸ்டராக உருவெடுக்கிறார் என்றும் இதன் பிறகு அவரது வாழ்க்கை எப்படியெல்லாம் திசை மாறிப் போகிறது என்பதே விஜய் 67வது படத்தின் மூலக்கதை என்று தற்போது ஒரு தகவல் கசிந்து இருக்கிறது. விஜயின் வாரிசு படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் விஜயின் அடுத்த பட அறிவிப்பை பற்றி தெரிந்து கொள்ள அவரது ரசிகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் உள்ளனர். வாரிசு படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்ற போது அதற்கு அடுத்த சில மணி நேரங்களிலேயே பூஜை புகைப்படங்களை படக்குழுவினர் வெளியிட்டனர். ஆனால் தளபதி 67 படத்தின் பூஜை புகைப்படங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகியவற்றை பட நிறுவனமோ இயக்குனர் லோகேஷ் கனகராஜோ இதுவரை அறிவிக்காதது ஆச்சரியமாக உள்ளது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் இப்படி விஜயின் தளபதி 67 பட விஷயத்தில் இவ்வளவு ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் குறித்து சில தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. விஜயின் படம் சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் எந்த ஒரு புகைப்படம் வெளியானாலும் அதை வெளியிடுபவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க தனியாக ஒரு ஏஜென்சியை நியமித்துள்ளார்களாம். அதை பூஜையிலிருந்தே ஆரம்பித்து விட்டதாகச் சொல்கிறார்கள்.